அன்பில் சிறந்த இந்த சிறப்பு மிகு நிகழ்ச்சியினுடைய தலைமையேற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா சோ ஆறுமுகம் அவர்களே, மேடையிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய லோக் அதாலத்தினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசரும் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய கௌரவ தலைவருமாகிய ஐயா தீனே வள்ளிநாயகம் ஐயா அவர்களே, அடுத்து இந்த உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் ஆரம்பித்த பிறகு முதலிலே எங்களுடைய அமைப்பினுடைய தலைமை புரவலராக மரியாதைக்குரிய மறைந்த இந்தியன் வங்கியினுடைய சேர்மேன் திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருந்து வந்தார்கள். அவர் மறைவுக்கு பிறகு எங்களுக்கு இந்த அளவிற்கு உயர்ந்த ஒரு நிலையினை உருவாக்கி தருவதற்காக எங்களுடைய முனைவர் VRS சம்பத் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வரவேற்பை நான் காணிக்கையாக்குகிறேன். அவரை பற்றி விரிவாக நான் பேச இருக்கிறேன். அதே போன்று முதலிலேயே உலக சிலம்ப கழகம் என்கின்ற அமைப்பினை இங்கே உருவாக்கி தந்த பெருமை எங்களுடைய ஐயா செவாலியர் VG சந்தோஷத்தை அவர்களை சாரும். நான் அவர்களிடத்தில் சொல்லும்போது கூட சொல்வேன், ஐயா நீங்கள் உலக சிலம்ப கழகத்தை ஆரம்பித்தீர்கள், நான் 2012 உலக சிலம்பம் விளையாட்டு சங்கம் என்கின்ற அமைப்பை இன்றைக்கு நடத்தி வருகிறேன் என்று ஒரு பெருமையாக சொல்வேன். அவரும் என்னை வாழ்த்துவார்கள். அது வகையில் சிலம்பத்தினுடைய மூத்த ஆசானாக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர், இந்த சிலம்பத்தினுடைய முக தோற்றமாக ஆசான்களிலே முதல்வராக இருந்த மறைந்த டாக்டர் டேவிட் மேனுவல் ராஜ் அவர்கள், அவரும் அவரோடு இணைந்து இந்த சிலம்பத்தினுடைய இதற்காக இன்றைக்கு ஏற்கனவே தலைமை வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்திலே பணியாற்றி அரசு வழக்கறிஞராக இருந்து இன்றைக்கு ஓய்வு பெற்று இன்றைக்கும் தன்னுடைய உடலை கட்டமைப்போடு செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆசான் சந்திரசேகரன் ஐயா அவர்களை, மேடையில் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருந்தகை சா சுப்பிரமணியன் அவர்களை, வருகை தர இருக்கக்கூடிய மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவன செயலாளர் சேயோன் அவர்களே, அதேபோன்று உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் சிலம்பத்தினுடைய முகத்தோற்றமாக விளங்கிய இதயதெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வளர்ப்பு மகளுமாகிய அருமை சகோதரி கீதா மதுமோகன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இதற்கு விநாயகர் சுழி போட்டது மட்டுமல்ல, ஆரம்ப காலத்திலிருந்து என்னோட ஒரு வருட காலமாக தொடர்ந்து ஐயா துணைவேந்தர் ஐயா அவர்கள் முனைவர் சோ ஆறுமுகம் ஐயா அவர்களுடைய ஆணையின்படி எனக்கு முழுமையான ஒத்துழைப்பு தந்து இன்றைக்கு இது ஒரு பெரிய வடிவமாக கொண்டு வந்த பெருமை எங்களுடைய வரவேற்புரை நிகழ்த்திய அருமை பேராசிரியர் துணை பேராசிரியர் திரு கார்த்திகேயன் அவர்களையும் நான் நினைவுபடுத்த வேண்டும். ஆக இத்தனை பேரும், அதுபோன்று நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய அருமை சகோதரி சித்ரா அவர்கள், அதுபோன்று இன்னும் வருகை தர இருக்கக்கூடிய இந்த சிறப்பு விருந்தினர்கள், எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆசான் பெருமக்கள் இருக்கிறார்கள். திரு கிருஷ்ணசாமி அவர்கள், தனபால் அவர்கள், சுரேஷ் அவர்கள், அதுபோன்று மற்ற அமைப்பை சார்ந்தவர்கள், அவர்களெல்லாம் இணைத்துத்தான் இந்த பட்டய வகுப்பினுடைய இதை தொடங்குவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதே போன்று மில்டன் அவர்கள் மற்றும் நிறைய பேர் ஆசான்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தீர்மானித்து நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று ஏறக்குறைய மாணவர்களுடைய சேர்க்கை, மேடைக்கு வரலையா வாங்க, சேவனைய அவர்களை மேடைக்கு அன்போடு அளிக்கின்றோம். அவருடைய பிறந்த நன்னாள் அன்று இந்த நிகழ்ச்சியினை நான் ஏற்பாடு செய்திருந்தேன். அன்றைக்கு நம்முடைய
துணைவேந்தர் அவர்களும் ஒரு அவசர வேலை காலமாக வெளியூர் செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தில் அன்றைக்கே இந்த பட்டய வகுப்பிற்கான சேர்க்கைகளை நான் துவங்கி இருக்கிறேன். ஐயா முதலமைச்சர்களுடைய பிறந்த நன்னாளினை நாம் இந்த சிலம்ப விளையாட்டினுடைய பட்டய வகுப்புக்கான சேர்க்கை ஏறக்குறைய அன்றைக்கு மட்டும் 350 மாணவர்களை நான் சேர்த்திருக்கிறோம். அதுக்கு தொடர்ந்து இன்றைக்கு ஏறக்குறைய 600 பேர்களை சேர்த்திருக்கிறோம். இந்த 600 பேர்களையும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பட்டய படிப்பிற்காக சேர்த்திருக்கிறோம். ஆனால் அந்த சேர்க்கக்கூடிய ஒரு அதிகாரியாக அதற்காக தன்னுடைய அனைத்து பணிகளையும் ஒதுக்கி இந்த கலைக்காக தன்னை அர்ப்பணித்து எங்களுக்கு உதவி புரிந்த இயக்குனர் மரியாதைக்குரிய திரு ஆறுமுகம் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அதேபோல இங்கே என்னுடைய எக்ஸாமினர் அருமை சகோதரியார் உமா மகேஸ்வரி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். பேராசிரியர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் நான் அவர் வரவேற்பு ஆற்றினாலும் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் சார்பாக நான் உங்களை எல்லாம் வரவேற்பதிலே பெருமைப்படுகிறேன். உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் 2012 துவங்கி இருந்தாலும் நான் கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாகத்தான் முழுமையாக இதில் ஈடுபட்டிருந்தேன். நான் என்னுடைய சொந்த வேலைகளை அன்றைக்கெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தேன். ஏறக்குறைய 5 ஆண்டுகளாக நானே எல்லாவற்று வேலைகளையும் நிறுத்தி வைத்துவிட்டு இந்த சிலம்பத்திற்காக எப்படியேனும் இந்த நாட்டினுடைய மரபு கலையாக விளங்குகின்ற தமிழர்களுடைய மரபு கலையாக விளங்குகின்ற இந்த சிலம்ப கலையினை உலகம் போற்றுகின்ற அளவிலே எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் முதலிலே நான் ராஜ்பவனிலே ஆளுநர் மாளிகையிலே 320 ஆசான்களை அழைத்து பட்டய விருதுகளை வழங்கியது. அதற்கு அடுத்து முத்தாய்ப்பாக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஐயா ஆறுமுகம் அவர்கள் என்னை இதில் இணைத்தார்கள். இணைப்பதற்கும் எனக்கு ஒரு பெரும் வாய்ப்பினை தந்தவர், அதாவது எங்களுடைய தலைமை புரவலர் ஐயா விஆர்எஸ் சம்பத் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் அவர் பொருளாதார மாநாடு நடத்தினார் சென்னையிலே. அந்த மாநாட்டிலே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தார்கள், ஒரு டெமோவுக்காக. அன்றைக்கு என்னை பார்த்து என்னை வாழ்த்தியவர் தான் இங்கே வந்திருக்கக்கூடிய மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவன செயலாளர் ஐயா முனைவர் சேயோன் அவர்கள். அவர்தான் இன்றைக்கு என்னை பல்கலைக்கழகங்களை எல்லாம் அழைத்து சென்று திரு ஐயா ஆறுமுகம் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி நான் தொடர்ந்து அவர்களிடத்திலே பல்வேறு முறை வந்து ஏறக்குறைய இந்த பல்கலைக்கழகத்தினுடைய படிக்கட்டை நான் 1 வருட காலமாக தொடர்ந்து இந்த பாதம் வைத்த காரணத்தினால்தான் பல்வேறு இன்னல்கள் இருந்தது. அதற்கெல்லாம் செவி சாய்க்காமல் நமக்காக நம்மை அர்ப்பணித்த ஒரே ஒரு தமிழர்களுடைய மரபுக்களை வளர வேண்டும், அந்த மரபுக்களை உலக அளவிலே எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கங்கணத்தை கட்டி இருக்கக்கூடிய ஒரு அருமை முனைவர் தான் எங்களுடைய துணைத் தலைவர் ஆறுமுகம் ஐயா அவர்கள். இன்னும் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் பத்தாது. உண்மையிலே சொல்லுகிறேன், இதற்காக கடின உழைப்பை தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி கார்த்திகேயனும் சரி, அதே மாதிரி இதனுடைய பிரதானமான ஒரு பேராசிரியர் அருமை சகோதரியார் அவர்கள் வரவில்லை, மீனாம்பிகா அம்மையார் அவர்கள். அவர்களிடத்தின் மூலமாக எனக்கு இவரை அடையாளம் காட்டி இவர் மூலமாக இன்றைக்கு இந்த அளவிற்கு இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையில் பெருமைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக நான் எங்கே மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். அதே போன்றுதான் நம்முடைய நீதியரசர் அவர்கள். நான் பல நாள் அவரிடத்திலே தொடர்பு கொண்டு மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்திலே வருகிற நேரத்திலே எல்லாம் என்னை அழகு பார்த்து என்னிடத்திலே சொல்லுவார், சிலம்பு வீரரே வாருங்கள் என்று அழைப்பார். அந்த வகையில் எனக்கு அவர் உற்சாகத்தை தந்ததோடு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு நான் அவரிடத்திலே நான் கேட்டேன், ஐயா எங்களுடைய அமைப்பினுடைய கௌரவ தலைவர் ஒருவர் வர வேண்டும், எனக்கு தலைமை பிரபலர் ஐயா விஆர்எஸ் சம்பத் இருக்கிறார், நீங்கள் கௌரவ தலைவராக எனக்கு வழிகாட்டி தர வேண்டும் என்று நான் அவரிடத்திலே கேட்டவுடன் மறுப்பு சொல்லாமல் உடனடியாக என் பெயரை இட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்.
இன்றைக்கு கூட நான் சான்றிதழ் போட்டியிலே மாணவர்களை ஈடுபடுத்தி சான்றிதழ் வழங்குகிறேன். அதிலே கூட அவர் கையெழுப்பிட்டிருக்கிறார். அந்த அளவிற்கு இந்த சிலம்பக்கலை மீது மிகுந்த பற்றுடைய ஒரு நீதியரசர், சொல்லாற்றல் மிகுந்தவர். அவரும் எனக்கு மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் மூலமாக கிடைத்த ஒரு பொக்கிஷம். ஆக மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் என்று சொல்லுகிற நேரத்தில் திருக்குறளுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சேவன் அவர்கள் என்னை அடையாளம் காட்டிக் கொண்டு வருகிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் சிலம்பத்தினுடைய உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தை அடையாளம் காட்டி தந்திருக்கிறார். ஆகவே இத்தனைக்கும் எல்லாமே மேடையில் இருக்கக்கூடியவர்கள் தான். அதே போன்று ஐயா வி.ஜி. சந்தோஷம் அவர்களை நான் சொல்ல வேண்டும். நான் அவரிடத்தில் முதலே சொன்னேன், நீங்கள் உலக சிலம்ப கழகத்தை ஆரம்பித்திருக்கிறேன், நான் விளையாட்டு சங்கமாக ஆரம்பித்திருக்கிறேன். அவர் திரு பீட்டர் அவர்கள் இடத்தில் நான் சொன்னேன், நீங்கள் அவரையும் எங்களுடைய அமைப்பினுடைய தலைமை ஆலோசகராக வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். அவரும் நமக்கு அனுமதி தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த அளவிற்கு என்னுடைய இந்த உரையினை நிறுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு வாய்ப்பிற்கு உண்மையிலேயே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திற்கு என்னுடைய நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். ஐயா ஆறுமுகம் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும் அத்துணை பேர்களுக்கும் எனது நன்றியினை நான் காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.